நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஸ்னஸ் கார்டு, அதாவது வந்து விசிட்டிங் கார்டு வந்து எப்படி வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு விசிட்டிங் கார்டு தான். ஸோ நான் பட் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடும் விசிட்டிங் கார்டு வந்து டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் அண்ணனோட ஒரு பிஸ்னஸ்க்கு தான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கமெண்ட்லேயும் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அண்ணனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் போடணும், என்னென்ன சர்வீஸ் பண்ணுறான்னு போடணும். இப்போ விசிட்டிங் கார்டு பொறுத்த வரைக்கும் அப்படி போட மாட்டாங்க, பட் போட்டு கேட்டிருக்கான். ஸோ அதனால் அதை நான் வந்து போட்டு ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஅவுட்ஸ் மாற்றி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.5 inch ஆஃப் வித்தும் 2 inch ஆஃப் ஹைட்டும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸு. விசிட்டிங் கார்டோட டிஃபால்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 4.5. ஸோ இதோட கலர் இது பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து CMYKல வச்சுருக்கோங்க, RGBயில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேருந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிடறேன் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. ஃபைல் போய் நியூ போய்க்கோங்க. நியூ போனீங்க அப்படின்னா இங்கே வித் அண்ட் ஹைட் இருக்கும். இதில் இன்ச்சஸ் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸ் வச்சுட்டு 3.5 inch 2 inch வச்சுக்கிட்டு இந்த கலர் கோட் பார்த்தீங்கன்னா CMYKயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பிரிண்டிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இதை வச்சுட்டு இதை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. ஆர்ட்போர்டு ஃபிக்மா யூஸ் பண்ணி ஃப்ரேம் வருது. ஸோ ஆர்ட்போர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான அசெட்ஸ்லாம், இதுக்கு யூஸ் பண்ணுற இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இமேஜஸ் ப்ளஸ் கலர் கோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 கலர் கோட், ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு கலர் கோட். நெக்ஸ்ட்டு வந்து ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஐகான்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் காட்டி இந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா என்னோடய அசெட்ஸ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறதுக்காண்டி விசிட்டிங் கார்டு கூட ஒரு தேவையான அசெட்ஸ். ஸோ நான் இடையில போய்ட்டு நான் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைலே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் எடுத்து ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஆர்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் வந்து வச்சாச்சு. ஓகே, நான் இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தேவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய லோகோ வந்து ப்ளேஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு இந்த இடத்துல என்னோடய லோகோவும் நான் வந்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு லோகோ வந்து நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இதில் நான் வந்து லோகோவுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, டிசைன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் டிசைன் பண்ண லோகோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள், சாலிட் ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட் ஆட் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக அந்த மாதிரி ஆட் ஆகாது, ஒயிட்டு தான் வரும் உங்களுக்கு. இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன், இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதோட கலர் நான் பார்த்திங்கன்னா இந்த கலர் நான் என்னோடய டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். கலர் கோடு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து லைட்டாக வந்து பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த 2 டாட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு உள்ளே எடுத்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் ஆகும். அந்த ஒரு ஸ்மூத்தான கர்வ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து லோகோ வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். கட் பண்ணி நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஓகே, நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்க. ஃபைன். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி எனக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன். உங்கள் லோகோவை பார்த்து அந்த சைஸிங் வந்து மாறும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது. விசிபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈஸியாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் UXக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிரேடியன்ஸ் வந்து நான் வந்து விரும்பலை. ஸோ சாலிட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
பட் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேடியன்ட் சைடு வந்து போகாதீங்க. இந்த மாதிரி சாலிட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ரோஜான்னு போட்டால் இப்போ வந்து இது வந்து ஒரு ஏர் ட்ராவல்ஸ், ஸோ டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இதில் வந்து கீழே வந்து ஏர் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி, பிகாஸ் லோகோவோட நான் அந்த இது வந்து நான் வந்து பண்ணலை. ஸோ எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஏர் ட்ராவல்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் பார்த்திங்கன்னா மான்சராட் தான். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் வச்சுக்கலாம். ஒரு 8 பிக்சல் வச்சா நல்லாயிருக்குமா, இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது? ஓகே, இது ஃபைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 பிக்சல்ஸ், 6 பாயிண்ட்ஸ். ஓகே ஃபைன். இதில் இன்னும் கொஞ்சம் செமி போல்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதையும் இந்த டெக்ஸ்ட்டையும் லோகோவையும் சென்டரில் அலைன் பண்ணியாச்சு. இதை ஒரு குரூப்பாக பண்ணிக்கலாம். கமாண்ட் G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்பாக மாறிடும். நான் இதை வந்து இதுக்கு சென்டராக நான் வந்து இப்போ வந்து வைக்கணும். இந்த டீலுக்கு வந்து சென்டராக வைக்கணும். இன்டர்செக்ட். ஓகே ஃபைன், கரெக்டாக சென்டராக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பிளான்னா, எனக்கு இதை நான் வந்து 2வாக செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சர்வீசஸ் வரணும். இங்கே வந்து நேமிங் ப்ளேஸ் பண்ணலான்ருக்கேன். நேமிங் ப்ளஸ் இங்கே வந்து ரோல், எக்ஸாம்பிள் ப்ராப்பரேட்டர். ஸோ அதை வந்து நான் அந்த இடத்துல போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணும். பிகாஸ் எனக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தான் மெயினாக வந்து நான் வந்து காமிக்கணும். ஏன்னா இது ஆக்சுவலாக போட மாட்டாங்க, பட் எங்கள் அண்ணன் கேட்டனால நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு இடத்துல நான் வந்து இந்த இடத்துல என்னென்ன சர்வீஸ்ன்னு போட போகிறேன். நெக்ஸ்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரேமை நான் எனக்கு கம்மி பண்ணிக்கணும். இது இவ்வளோ ஹைட் எனக்கு தேவை கிடையாது, இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட அலைன்மெண்ட்லேயே நான் பார்த்திங்கன்னா இது போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃபோன் நம்பர் வேணும், செகண்ட் வந்து மெயில் அட்ரஸ் வேணும், தேர்டு வந்து அட்ரஸ் வேணும், லொக்கேஷன். ஸோ இதெல்லாம் நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வரிசையாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், டிசைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து லெஃப்ட் கண்டென்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஃப்ரேமுக்கு சென்டரில் ரூலர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரூலர் பற்றி எப்படி இது டிஃபால்ட்டாக வராது. ரூலர் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் Ctrl+R ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக் பொறுத்த வரைக்கும் Command+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்ஹைட் ஆகும். ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா Command+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வந்துடும். இங்கே வந்து ட்ராக் பண்ணி இந்த லைன் எடுத்துகிட்டு வந்து சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது வந்து இதுக்கு ஈக்குவலான அலைன்மெண்ட்டில் எனக்கு வந்து சின்ன சின்ன ஐகான்ஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு ஃபீல்டாக வந்து ஆட் பண்ண போகிறேன். மொபைல் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே. நம்மக்கிட்ட ஏற்கனவே அசெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மொபைல் நம்பர் தான் வேணும். ஓகே, மொபைல் நம்பரை நான் வந்து ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எல்லாமே நான் வந்து பின்னாடி வச்சுருக்கேன், நல்லா பின்னாடி போகுது. ஸோ கட் பண்ணி நான் வந்து முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக லேயர்லேருந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வருது. அப்படி இல்லை உங்களுக்கு கமெண்ட் ஷார்ட்கட் வேணும்னா ஆப்ஷன் கமெண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டில் வந்துடும். பட் நமக்கு இது ஈஸியாக இருக்குது, ஸோ அதே வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் வைக்க போகிறோம். ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் லாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பேக்ரவுண்ட். ஸோ இதை லாக் பண்ணிடுறேன். ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ண போனேன். ஓகே, இதோட கலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டீல் கலர் வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு கண்ட்ரி கோட், ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பரை வந்து பிக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஓகே, டபுள் நம்பர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால்
இப்படி வச்சுருக்கேன். சாரி, இந்த சைஸிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. 4, 5. ஓகே, 5 இஸ் இனஃப். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஃபோனை வந்து பெட்டர் விசிபிலிட்டிக்காக கொஞ்சம் ஸ்பேஸிங் விட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதில் நம்ம வந்து ஃபுல் பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் பிளாக் மாதிரி ஒரு கலர் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கலருக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற இது பார்த்திங்கன்னா மெயில் அட்ரஸ். ஸோ அதுக்காண்டி வந்து மெயில் பாக்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மெயில் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் நான் வந்து இதோட பாயிண்ட்ஸ் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், பிகாஸ் நம்ம சின்னது தான் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. 0.35 இல்லை, ஓகே 0.40 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் மாறும். ஸோ என்னோடய இல்லுஸ்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஸ்பேஸிங் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதோட கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதோட கலர் பார்த்து வந்து நோட் பண்ணிக்கலாம். கலர் என்ன கலர், கரெக்டான கலர் என்னென்னு. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கலர் கோடு வந்து கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். கமாண்ட் வி. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கலர் கோடு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயிலோட ஒர்க்ஸ் வந்து போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து கடையோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் அட்ரஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஐகான்ஸ் இருக்குது. ஐகான் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நமக்கு வந்து நார்மல் ஐக்கானாக இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாகவே கலர் கோடை வந்து பிக் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ இது வந்து பேக்வேர்டில் இருக்குது. கமாண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலரும் போல் கலர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து ஐக்கான் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அட்ரஸ்க்கான ஐக்கான் வந்து லொக்கேஷன் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சென்டர் லைனாக. ஓகே, இப்போ நான் வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக. ஓகே, இப்போ நம்ம வந்து ரைட் செக்ஷனை வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நேமு, நெக்ஸ்ட் என்ன இது என்ன அந்த ப்ராப்பர் ஐட்டம் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு லைன் போட்டு கீழே வந்து சர்வீஸஸ் என்னென்ன சர்வீஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறனோ அதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண போகிறது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் மெஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் எல்லாமே நான் இந்த ஒரே இடத்துல வந்து கொண்டு வரணும். பிகாஸ் இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் கிடையாது, ஓன்லி ஒன் சைடு தான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரைட் சைடில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து இதே கலர் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7. ஓகே ஃபைன். கிரிஷோ நேம் போட்டுக்கலாம். இதை காப்பி பண்ணி டவுனில் வச்சுக்கலாம். ஸோ ரூல் லைன் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இதோட இது வந்து நம்ம வந்து ப்ராப்பரைட்டர். ஓகே, இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலர் வந்து நான் வந்து இந்த கலர் தான் வச்சுருக்கேன். இதோட வெயிட் வந்து ரெகுலர் வச்சுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். 4 இருந்தால் ஓகே தான். இது வந்து நமக்கு மெயின் கிடையாது. ரெகுலர்லேருந்து மீடியம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்பேஸிங் போதும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோ ஜூம் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன சர்வீசஸ் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்லிப்ஸ் டூல் எடுத்து ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் சின்னதாக. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ்க்கான கலர் நம்ம இந்த கலர் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சர்வீஸ்லாம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இதையும் ப்ரெஸ் பண்ணி சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான் நம்ம. ஸோ இப்போ வந்து எல்லாம் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவலான லெஃப்ட் அலைன் கொடுத்துக்கலாம். பேஸிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட். நம்மளோட விசிட்டிங் கார்டு இதை தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அட்ரஸ் அண்ட் இந்த ஒரு லோகோ இருந்தாலே போதும் விசிட்டிங் கார்டு பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வந்து சர்வீசஸ்லாம் கூட லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். தென் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் வேணும். ஃப்ரண்ட்டோட கார்டு நான் வந்து டிசைன் பண்ணி காமிச்சிட்றேன். வித் பார்த்தீங்கன்னா 3.5, ஹைட் நமக்கு 2 inch. இதோட கலர் நமக்கு வந்து இந்த ஒரு டீல் கலரை நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். ஃபைன். லோகோ காப்பி பண்ணி சென்டராக வச்சுக்கலாம். ஃபைன். பெருசு கூட ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். டெஸ்ட் இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் கிடைக்கும். ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு இது வந்து நமக்கு ரைட் அலைண்டாக இருக்கணும். வெர்டிக்கலி சென்டர். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அவுட். இது ஃப்ரண்ட் அண்ட் இது ஒரு பேக். ஸோ விசிட்டிங் கார்டு டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூஐ/UX டிசைனரோ இல்லை கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன கற்றுக்கிறேனோ அதெல்லாம் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.